ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏற்கனவே பார்த்த கொரியன் சீரிஸோட 3rd பார்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க லைக் தான் வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த 2 பார்ட்டையும் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். அந்த 2 பார்ட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். கஹா ஜெய் கிட்ட ஏன் இப்படி பண்ண, நானே சமாளிச்சிருப்பனே, என்ன வச்சு எல்லாரும் உன்னை பத்தி பேசணும், உடனே சும்மா அடிச்சு விட்டுருக்க அப்படிங்கிறா. அதுக்கு உடனே ஜெய் கஹா கிட்ட நீ இங்க வந்ததுக்கான மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு உடனே கஹா, அப்பன்னா நான் யாருன்னு உனக்கு தெரியும், நான் இந்த ஸ்கூலுக்கு ஒரு கோலோட தான் வந்திருக்கேன், உன்னோட இடத்த பிடிக்க வந்திருக்கேன் ஜெய். கிராஜுவேஷன் வரைக்கும் நான் தான் டாப்பரா இருக்கணும், அப்படி மட்டும் நான் டாப்பரா இருந்தா நம்ம ஸ்கூல் எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் ஸ்காலர்ஷிப் தரும், படிக்கிறதுல இருந்து தங்குறது வரைக்கும் எல்லாத்தையுமே தருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ தானே எப்பவுமே கிளாஸ் டாப்பரா இருக்க, ஸ்காலர்ஷிப்ல வந்த யாருக்குமே இது வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல, முதல் ஆளா நான் தான் இருக்கணும், அவ்வளோ ஈஸியாலாம் உனக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உனக்கு இது வெறும் கிரேட்ஸா தெரியலாம், ஆனா எனக்கு இது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோ லியோன் கிட்ட போன்ல பேசுறா. போன்ல பாத்தீங்கன்னா அவ என்னங்கிறானா, 2 பேரும் ஸ்கூலுக்கு ஒன்னா போலாமா அப்படிங்கிறா. நம்ம 2 பேரும் இதை பண்ண போறோம்னா ஒழுங்கா பண்ணணும்னு நினைச்சேன், நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போய் நம்ம கப்பிள்ஸ்ன்னு அஃபிஷியலா காமிக்கலாம் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே லியோன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கான். அதுக்கு உடனே போன்ல மறுபடியும் என்னங்கிறாவ, உனக்கு வேணாமா அப்படிங்கிறா. அதுக்கு உடனே அடுத்து லியோன் பாத்தீங்கன்னா கூப்பிடும் போது கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அடுத்து கஹா அவனோட வீட்டுல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு வெளியே வரான். அப்ப அவனோட வீட்டுக்கு வெளியில ஒரு கார் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் டக்குன்னு அந்த கார்ல இருக்கவங்கள பார்த்துட்டு ஹோ ஜெய் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜெய் என்ன பண்ற, அங்கேயே நின்றுட்டு இருக்காம வந்து ஏறு அப்படிங்கிறா. அவங்க ஏறி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப கஹா பின்னாடி இருக்கிற அவன் சைக்கிள், அதாவது அந்த கார்ல கட்டியிருக்க அவனோட சைக்கிளை பார்த்துக்கிட்டே வரான். அதுக்கு ஜெய் அதையே பார்க்காத, ஒன்னும் விழுந்துராது அப்படின்னு சொல்றான். அடுத்து ஜெய் வந்து கஹா கிட்ட எதுக்கு இந்த சீப்பான பிரேஸ்லெட்டை போட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கஹா இது எங்க மியூசிக் ட்ரூப்ல எல்லாரும் போட்டிருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் அப்படின்னு சொல்றான். அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே இந்த பிரேஸ்லெட் போட்டு இருப்பாங்களா அப்படின்னா அவன் ஆமான்னு சொல்லிடுறான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு 2 பேரும் ஒட்டுக்கா கார்ல இருந்து வந்து இறங்குறாங்க. அப்ப கஹா ஜெய் கைய பிடிச்சிட்டே போறான். அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போட்டோ எடுத்து ஷேர் பண்றாங்க. அப்ப ஆப்போசிட்ல பிரின்சிபல் மேம் நடந்து வராங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டே வராங்க. அதுக்கு ஜெய் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உடனே பிரின்சிபல் மேம் எனக்கு பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஹேராவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அப்போ லியோன் அண்ட் ஜெய் பிரேக்கப் ஆயிடுச்சா? அதுக்கு உடனே ஹேரா, இதெல்லாம் ஒரு விஷயம் ஆக்காதீங்க, எல்லாரும் இதத்தான் பேசுறாங்க, நம்மனால முடிஞ்சது ஜெயோட டெசிஷனை அமைதியா சப்போர்ட் பண்றது தான் அப்படிங்கிறா. அப்ப அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சா, அதனாலதான் அவ இன்னொருத்தனை டேட் பண்றாளா அப்படிங்கிறாங்க. யாருக்கு தெரியும், லியோனுக்கும் புதுசா யாராச்சும் கிடைச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஹேரா சொல்றா. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா லியோன், ஹேரா அண்ட் லீ அவங்களோட ஸ்பெஷல் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப புதுசா ஒரு டேபிள உள்ள கொண்டுட்டு வராங்க. அத லீ பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜெய் இது எங்க சீட் அப்படின்னு சொல்றான். கஹா அப்போ அவனும் உள்ள வரான். உள்ள வந்துட்டு இனிமே நான் ஜெய் கூட தான் கிளாஸுக்கு வருவேன், நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்றான். ஹேரா அதுக்கு உடனே இது என்ன கிளாஸ்னு உனக்கு தெரியுமா, இது எங்க 4 பேருக்கு மட்டும் ஸ்பெஷலா நடக்கிற கிளாஸ், யாரு வேணாலும் வந்து அட்டென்ட் பண்ற கிளாஸ் இல்ல அப்படின்னு சொல்றா. ஜெய் உடனே அதுக்கு யார் வேணாலுமா, ஹேரா உன்னோட கிளாஸுக்கு ஃபீஸ் கட்டி ஷெட்யூல் அரேஞ்ச் பண்ணிருக்க, இப்பவே நாங்க 2 பேரும் இங்க வேணான்னு நினைச்சீனா சொல்லிடு, எனக்கும் கஹாக்கும் தனி கிளாஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹேரா லியோன் கிட்ட கேக்குறா, உண்மையிலேயே கஹாவை இந்த கிளாஸ்லயே விட போறியா? ஜெய் நம்ம ஸ்பெஷல் கிளாஸுக்கு அவனை கூட்டிட்டு வந்துட்டா, நாம ஏதாச்சும் பண்ண வேணாம், ஜெய் கிட்ட சண்டை போட்டு நாம 2 பேரும் டேட் பண்றோம்னு சொல்லிடு அப்படிங்கிறா. லியோன் உடனே அதுக்கு ஓவரா பண்ணாத ஹேரா அப்படின்னு சொல்றான். கிளாஸ் டீச்சர் லீ கிட்ட கேக்குறாங்க, லியோன் அண்ட் ஜெய் மொத்தமா முடிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு லீ சொல்றான், ஜெய் தான் ஏதோ முடிவெடுத்திருக்கா போல, ஆனா லியோன் எதுவும் என்ன எடுக்கல. கிளாஸ் டீச்சர் அதுக்கு உடனே யாரு நினைச்சா, மத்தவங்களை விட்டுட்டு ஜெய் ஏன் ஸ்காலர்ஷிப் பையனை புடிச்சான்னு நினைக்கிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு லீ, நான் பார்த்த வரைக்கும் ஜெய் வேணும்னு தான் பண்ற, இது ரொம்ப நாளா தாங்குன்னு தோணல அப்படின்னு சொல்றான். கிளாஸ் டீச்சர் அதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, இன்னொரு ட்ராஜடி இங்க நடக்க கூடாது அப்படிங்கிறாங்க. லியோன் கேம் விளையாடுறதுக்கு ரெடி ஆகி ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருக்கான். அப்ப அங்க ஜெய் வரா. 2 பேரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க.
ஆனா பேசல. அப்புறம் ஜெய் அங்க இருந்து கிளம்பி போறா. அப்போ அங்க லீ வரான். அவன் கிட்ட லியோன் எனக்கு செம்மையா கட்டுப்பாகுது, எதுவுமே நடக்காத மாதிரி அவ என்ன பாக்குறா அப்படின்னு சொல்றான். அடுத்து பாத்தீங்கன்னா லியோன் கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்போ அதே கிரவுண்ட்ல ஹேரா வந்து ஸ்டாண்ட்ல இருந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. அதே ஸ்டாண்ட்ல தான் ஜெய்யும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப கிரவுண்ட்ல எல்லார் முன்னாடியும் வின் பண்ண உடனே லியோன் ஹேராவை கிஸ் பண்ணிடுறான். அதை ஜெய்யும் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்ப அங்க ஏற்கனவே ஹேரா ஒரு பார்ட்டியில பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போட இருந்த பையனும் இருக்கான், அவனும் அதை பார்த்துட்டு தான் இருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா ஹேராவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஒரு ஹேராவோட ஃப்ரெண்ட் வந்து, கெத்து காமிச்சிட்ட போ, நான் பார்த்ததுலயே இதுதான் பெஸ்ட் டச் ஸ்டோன் செலிப்ரேஷன் அப்படிங்கிறா. ஹேரா, நீ அன்னைக்கு யாராச்சும் புதுசா கிடைச்சிருக்கலான்னு சொன்னீல்ல, அப்ப அது நீதானா அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹேரா, வெல் எனக்கு எதுவுமே தோணல்னு சொன்னா போய் சொல்ற மாதிரி இருக்கும், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அதுக்கு உடனே ஹேராவோட ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நீ எங்ககிட்ட எதுவுமே சொல்லல, ஐ எம் டிசப்பாயிண்டட் குயின் ஹேரா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ஹேரா வந்து, என்ன குயின் ஹேராவா அப்படிங்கிறா. ஹேராவோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு, நீ இப்ப குயின் ஹேராங்கிற ஸ்டேட்டஸ்க்கு போயிட்ட, நீதான் லியோனை பப்ளிக்ல கிளிஸ் பண்ண புது கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க அதே மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ பைக்ல ஒரு பையன் வந்து நிக்கிறான். அவன் யாருன்னா ஹேரா பார்ட்டில ரிலேஷன்ஷிப்போட இருப்பாங்கல்ல அந்த பையன் தான். அவன் பேரு தான் கிம்சோன். அவன் அங்க வந்து பைக்ல நின்னுட்டு, ஏறுங்க நாம கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான் ஹேரா கிட்ட. ஹேராவும் எதுவுமே சொல்லாம, அவன்கிட்ட எதுவும் சொல்லல, பட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓகே நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளம்பி போறா. ஒரு இடத்துல போய் பைக்கை நிறுத்துறான். பைக்ல இருந்து இறங்கின உடனே அவனை ஓங்கி ஒரு அற விடுறா. எந்த தைரியத்துல நீ அப்படி பேசுன அப்படிங்கிறா. அப்புறம் இதோ இவங்க ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்புறம் கிம்சன் வந்து, நானும் உங்களை லவ் பண்றேன், நீங்க சீனியரா லவ் பண்றீங்க, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹேரா, நான் எல்லாம் உன்னை லவ் பண்ணல அப்படிங்கிற மேட்டரை டிஃப்ரெண்டா சொல்லி அவனையும் இன்சல்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபல் மேம் லியோனோட அம்மாவை பார்க்க வராங்க. அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தரோட போனை வந்து லிங்க் பண்ணி அதுல இருக்கிற டேட்டாஸ் போட்டோஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு வராங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து லியோனோட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும் போது, நீங்க கவலைப்படுற மாதிரி இதுல எதுவுமே கிடையாது, மிஸ்டர் லியோன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப் மெம்பரும் அவரோட சின்ன சின்ன விஷயத்தையும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லியோனோட அம்மா, பேரண்ட்ஸ் நைட் ஒன்னு நாம வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரின்சிபல் மேம், அதுக்கு நீங்க வருவீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு லியோனோட அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லியோன் எனக்கு இப்பவும் பேரண்ட்ஸ் அட்டென்ஷன் தேவையா இருக்குன்னு சொன்னான், அவனை பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனாலும் இது என்னன்னு என்னால யோசிக்க முடியல, கவனத்தை எதிர்பார்க்கறான்னா அது கண்டிப்பா கிடைக்கணும், பசங்க கேக்குறத எல்லாத்தையும் கொடுக்கறது தானே பேரண்ட்ஸோட கடமை அப்படிங்கிறாங்க லியோனோட அம்மா. அதுக்கு பிரின்சிபல் மேம் உடனே, நீங்க இன்கிரெடிபிள் மேம், நீங்க எவ்வளவு பிஸின்னு எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் உங்க மகனுக்காக இவ்ளோ கேர் பண்றீங்க, உண்மையிலேயே உங்களை பார்த்து நான் ரொம்ப அட்மையர் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. கஹா யார்கிட்டயோ இங்க வந்துட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்றான். அவன் யாருக்கு பண்ணிருக்கானா, அவன் அங்க வந்துட்டான். அவன, ஹாய் தேது எப்படி இருக்க அப்படிங்கிறான். அதுக்கு தேகு, உன்னை இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி வா போலாம், சாப்பிட போலாம், வா சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு கஹா சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறத ஆப்போசிட்ல ஒரு பையன் உட்காந்து கவனிக்கிறான். அவன் வேற யாரும் இல்ல, பிரின்சிபல் மேமோட பையன், கண்ணாடி போட்டிருப்பான் இல்லையா, அவன் தான். அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அவன் அந்த சைடு உட்காந்து பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயத்த யோசிக்கிறான். அது என்னன்னா, ஏற்கனவே கஹா அவனை ஸ்கூல்ல தொட்டதுக்கு உன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் பையன் எல்லாம் எப்படி என்ன தொடலாம் அப்படின்னு சண்டை போட்டு கஹாவை திட்டிட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த யோசிச்சு பாக்குறான். அப்படி இருந்த ரெண்டு பேரும் இங்க என்ன ஒட்டிட்டு போறாங்க அப்படின்னு பாக்குறான். தெகு கஹா கிட்ட, நான் அன்னைக்கு ஸ்கூல்ல அப்படி நடந்ததுக்கு மன்னிச்சுக்கோ, அங்க நான் அப்படித்தான் நடந்துக்கணும், அதுக்கு கஹா உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனாலும் எனக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றான். தகு வந்து அதுக்கு, இந்த ஸ்கூலுக்கு எதுக்கு வந்த, அப்புறம் ஜெய் கூட என்ன நடக்குது, டேஞ்சரஸா எதுவும் பண்ணிடாத, ஜெய் உன்னை வச்சு என்ன ப்ரூவ் பண்ண போறான்னு தெரியல, ஆனா ஜெய் அண்ட் லியோன் கதை ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உடனே கஹா, தெரியும், அதனாலதான் ஜெய் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு உடனே தகு, அப்ப நீ வேணும்னே அவனை வெறுப்பேத்துற, அதாவது லியோனு நீ வெறுப்பேத்துற அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே கஹா, கண்டிப்பா என்னோட பிரதருக்கு இங்க
என்னமோ நடந்திருக்கு. ஆனா அவனுக்கு என்ன நடந்தது, யார் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது போலீஸ்க்கு கூட தெரியல. சாதாரண ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு உடனே தகு, போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த வச்சு என்ன பண்ணலாம்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு உடனே கஹா, நான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண போறேன். ஆல்கஹால், ட்ரக்ஸ் அண்ட் புல்லிங், என்னோட அண்ணனுக்கு அப்படி பண்ணவங்களையும் அப்புறம் லியோனையும் இந்த ஸ்கூல்ல அவங்க பண்ற எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். சோ எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். தகு நான் என்ன ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறான். அதுக்கு கஹா, லியோனோட லாக்கர் கோட் எனக்கு வேணும். லியோன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவனுக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்றான். அதை ப்ரூவ் பண்றதுக்கு அந்த லாக்கர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னால அவங்க பக்கத்துல போக முடியாது, ஆனா உன்னால முடியும். அதுக்கு உடனே தகு, எல்லாம் சரி, ஆனா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு உடனே கஹா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான். இது இவங்க பேசுற எல்லா விஷயத்தையுமே பிரின்சிபல் மேமோட பையன் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா லியோனை பார்க்க ஜெய் அவனோட வீட்டுக்கு வெளியில கார்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜெய் கார் பக்கத்துல வந்து ஜெய்ய உள்ள கூட்டிட்டு போறான். சரி சொல்லு, ஏதோ சொல்லத்தானே வந்திருக்க அப்படிங்கிறான். அதுக்கு உடனே ஜெய் ஹேராவையும் இதுல சேர்த்துக்கிட்டு ஏன் விளையாடுற அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு உடனே லியோன், நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், நான் யார் கூட என்ன பிளான் பண்றேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறான். அப்ப அதே சமயத்துல கரெக்டா லியோனுக்கு ஹேரா கிட்ட இருந்து போன் வருது. ஹேரா போன்ல, நீ வீட்டுக்கு சேஃபா போயிட்டியா, அப்புறம் உன்கிட்ட சாட் பண்ணலான்னு நினைச்சேன், சரி வீட்டுக்கு வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப ஹேரா கார் லியோன் கேட்டுக்கிட்ட வந்து நிக்குது. அங்க ஜெய்யோட காரும் இருக்கு. கார்ல இருந்து இறங்கிட்டு ஹேரா ஜெய்யோட காருக்கு பக்கத்துல போய் பாக்குறா. அதே சமயத்துல அவளுக்கு பின்னாடி ஜெய் வந்து, என்ன சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு உடனே ஹேரா, லியோன் திடீர்னு வீட்டுக்கு வர சொல்லிட்டான், எனக்கு அவன் கிட்ட பேசணும், அதான் நான் இன்னைக்கு நடந்ததை பத்தி தான் பேசணும். உங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஆனா அவன் பண்றது கரெக்ட் ஆகாது இல்ல, எல்லாத்துக்கும் மேல நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கவலைப்படாத ஜெய், அவனுக்கு நானே புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறா. அதுக்கு உடனே ஜெய், லியோனோட சேர்ந்து நீயும் கேம் ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஜெய் வீட்டுல இருக்கும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல அன்னைக்கு ஜெய்யும் கஹாவும் கை கோத்துட்டு ஸ்கூலுக்குள்ள போவாங்க இல்லையா என்ட்ரியில, அந்த போட்டோவை அனுப்பி, அப்புறம் இவனையும் கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் வருது. சும்மா பயப்படுத்துறேன்னு நினைக்காத, என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படிங்கிறான். இத சொல்றதுக்கு முன்னாடி அவன் இன்னொரு வீடியோ அனுப்பியிருக்கான். அந்த வீடியோவை பார்த்த உடனே ஜெய் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு உனக்கு எங்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படிங்கிறா. அதே சமயத்துல ஜெய்யோட பிரதர் வந்து அப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றான். ஜெய் அவளோட போன் எல்லாத்தையும் வச்சுட்டு ஜெய் அவங்க அப்பா கூப்பிட்டாங்கன்னு போறா. அப்போ ஜெயோட அவங்க அப்பா உடனே, எந்த ட்ரெஸ் போட போற, டிசைட் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஜெய் உடனே, பேரண்ட்ஸ் நைட்டுக்கு தானே கேக்குறீங்க அப்படிங்கிறா. ஜெயோட அவங்க அப்பா, அப்புறம் என்னோட பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பையன் எல்லாரும் வராங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பையனுக்கு உன்னை மேரேஜ் பண்றத பத்தி பேசணும். அதுக்கு உடனே ஜெய், அப்பா நான் அதுக்கு இன்னும் ரெடி ஆகல அப்படிங்கிறா. ஜெயோட அப்பா உடனே, ஜெய் நீ உங்க அம்மா வயித்துல பொண்ணுன்னு தெரிஞ்சதுல இருந்து சில விஷயங்களுக்கான வேலை இங்க நடந்துகிட்டு இருக்கு. இது உன்னை பத்தின விஷயம் மட்டும் இல்ல, இது நம்ம பிசினஸோட மொத்த டைரக்ஷனையுமே பாதிக்கும் அப்படிங்கிறாரு. ஜெய் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறா. நெகத்தை மட்டும் சுரண்டிட்டு பட் எதுவுமே சொல்லாம, நீங்க சொல்றது எனக்கு புரியுது அப்படிங்கிறா. அடுத்து ஜெய்யோட அவங்க அப்பா, ஆனா நான் அவங்க பிசினஸுக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கு. ஜெய், அதுக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா நான் அப்படிங்கிறா. அவங்க அப்பா எதையுமே காதுல வாங்கிக்காம, அவங்க பிசினஸ் கேம் அப்புறம் அவங்களோட பொட்டென்ஷியல் நம்ம அளவுக்கு இருக்கு, பார்ட்னர்ஸ் அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல, நீ நல்லா ப்ரிப்பேர்ட் ஆயிரு, நீ பண்ற விஷயத்திலயும் போற இடத்துலயும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கோ, முக்கியமா உன்னோட பர்சனல் லைஃப் காசிப் பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், யாரும் எதுவும் பேசுற மாதிரி நீ பண்ணி தொலைக்காத, எதுவும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஜெய் அவளோட வீட்டுல இருந்து கார்ல வெளியே வரா. அப்ப அங்க கஹா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கார் அவன் பக்கத்துல வந்து நிக்குது. காருக்குள்ள இருந்து, நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஜெய் கேக்குறா. அதுக்கு கஹா உடனே, உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்னோட வண்டியில போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அடுத்து பாத்தீங்கன்னா ஜெய்யும் கஹாவும் சைக்கிள்ல போறாங்க. கஹா அப்போ ஹீலிங் ஃபாரஸ்ட் அப்ப வண்டியில போனோம்ல, அதுதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றான். அடுத்து நம்ம சாப்பிட்டு போலாமா அப்படிங்கிறான். கஹா ஏதோ வாங்கிட்டு வரான். அவ கையிலயும் ஒண்ணு கொடுத்துட்டு இவனும் அங்க உட்காடுறான். அப்போ உடனே ஜெய், என் மேல ஆசைப்படாத, எனக்கு உன்னை பிடிக்காது, உனக்கும் என்ன பிடிக்க கூடாது, நான் உன் கூட நல்ல எண்ணத்துலதான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், லியோனோட எனிமீஸ் எல்லாம் கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னாலதான் நீ அவனோட எனிமி, நானும் உன்னை விட்டுட்டு போயிட்டா உனக்கும் மத்தவங்க நிலைமை தான், அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான், அதனால உன்னோட ரோலை ஒழுங்கா பிளே பண்ணு, நல்ல எண்ணத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓவரா பண்ணாத,
அதுக்கு உடனே கஹா, பண்ண மாட்டேன், ஓவர் பிளே பண்ண மாட்டேன், ஆனா உன்னை நினைச்சு கவலையாச்சும் படலாமா அப்படிங்கிறான். அதுக்கு உடனே ஜெய், என்ன நினைச்சா? கஹா அதுக்கு, ஆமா ரொம்ப கவலையா இருக்கு, நீ நிதானமாவே இல்ல, இன்னைக்குன்னு இல்ல இப்ப கூட அப்படித்தான், உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஆனா உன்னோட கண்ணு வேற பேசுது, பயத்துல இருக்கிறேன்னு சொல்லுது. இப்ப என்னோட ரோலை ஒழுங்கா பிளே பண்ணனா இப்ப எனக்கான ரோல் ஜெய்யோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறது. அஃப்கோர்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட மூட தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்றது ஒரு பாய் ஃப்ரெண்டோட வேலை இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜெய் கிளம்பிட்டா. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஜெய்யும் ஹேராவும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்றாங்க. அப்போ ஹேரா, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஜெய், நான் உன்கிட்ட கேட்டிருந்த விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. ஹேரா அதுக்கு, என்னது? அதுக்கு ஜெய், அந்த அக்கௌண்ட் விஷயம். அதுக்கு உடனே ஹேரா, ஒருத்தரை கண்டுபிடிச்சேன், ஆனா அக்கௌண்ட் ஹோல்டரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு சொன்னாரு, அதனால மெசேஜ் அனுப்பின இடத்த கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அடுத்து ஜெய், சொல்லு, நீயே கால் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொன்ன, என்ன விஷயம்னு சொல்லு. அதுக்கு ஹேரா, ஐ எம் ரியலி சாரி ஜெய். சாரியா? எதுக்கு அப்படின்னு கேக்குறா ஜெய். நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னால இதை பண்ண முடியாது, நான் பண்ணது தப்புன்னு சொல்ல ட்ரை பண்ணேன், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டேன். லியோன் ரொம்ப அடமெண்டா இருக்கான், அவனை நீ பிரேக்கப் பண்ணதுல இருந்தே ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால என்னால அவனை ரிஜெக்ட் பண்ண முடியல, ரிஜெக்ட் பண்ணா சீரியஸா ஏதாச்சும் பண்ணிருவான்னு பயமா இருக்கு, அதனாலதான் பயந்துட்டேன், இது உனக்கு ஹர்ட்டா இருக்குன்னு எனக்கு தெரியும் ஜெய் அப்படிங்கிறா. அதுக்கு உடனே ஜெய், இது ஒண்ணு எனக்கு ஹர்ட் பண்ணாது ஹேரா, உன்னால முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹேரா, என்னால முடியாதுன்னா? அதுக்கு உடனே ஜெய், என்னதான் நாங்க பிரேக்கப் பண்ணிக்கிட்டாலும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் உன் கூடயா, அது நடக்காதுன்னு சொல்றேன். எப்படியும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு நீ சூட்டபிள் மேட்ச் கிடையாது. நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? லியோனோட சேர்ந்து நீயும் கேம் ஆடாதன்னு சொன்னேன். நான் சொன்னது இப்பயாச்சும் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அக்கௌண்ட் இஷ்யூவை சீக்கிரம் சால்வ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கிளம்பிட்டா. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா கஹா அவன் மியூசிக் பேண்டோட எங்கேயோ கார்ல இருந்து இறங்கிட்டு அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு உன்னோட ஸ்கூல் இல்லையா, நீ இங்க என்ன எங்களோட பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தன் கேக்குறான். அதுக்கு உடனே வந்துட்டு, இன்னைக்கு நாங்களாம் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு ஈவெண்ட்ஸ் கிடையாது, ஒன்லி ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னடா அது இவங்க இப்படி பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நைட்டுக்கு ஜெய்யோட அவங்க அப்பா என்னென்ன ட்ரெஸ் போடணும், எந்த மாதிரி போடணும், எந்த மாதிரி செயின் போடணும், இது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லாத்தையும் சூஸ் பண்ணி எது போடணும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா அவரே சூஸ் பண்றாரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹேராவும் அவளோட அப்பாவும் கார்ல பேரண்ட்ஸ் நைட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹேராவோட அப்பா, செல்லம், யாராச்சும் நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா, இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க. அதுக்கு உடனே ஹேரா, பாப்போம் நீங்க என்னோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட கண்டுபிடிக்கிறீங்களான்னு. அதுக்கு உடனே ஹேராவோட அப்பா, அப்பனா அவனை கண்டுபிடிக்க நான் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு தான் தேடணும் போலயே, ஜெய்யோட அப்பாவும் இன்னைக்கு வராரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு உடனே ஹேரா, அப்படித்தானு நினைக்கிறேன், லியோன் அம்மாவும் வருவாங்க. அதுக்கு உடனே ஹேராவோட அப்பா, நீதான் உங்க ஸ்கூல்லயே ஜெய்யோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? அப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிறா ஹேரா. அதுக்கு அவங்க அப்பா, அப்போ உன்னோட அப்பா இந்த கனெக்ஷனை வச்சு கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறா ஹேரா. அதுக்கு அவங்க அப்பா, நம்ம கம்பெனி ஜெய் கம்பெனியோட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு, ஆனா அது வேலைக்கு ஆகல, அதனாலதான் ஜெய் குரூப் பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். ஜெய்யோட அப்பா அவருக்கு ஈக்குவலா இல்லைன்னா அவங்க கூட எந்த ஒரு இன்டராக்ஷனுமே வச்சுக்க மாட்டார், ஆனா இன்னைக்கு அவர் அங்க வர்றதுனால ஜெயினால ஒரு கேஷுவல் இன்ட்ரோடக்ஷன் அரேஞ்ச் பண்ண முடியுமா, ஜெய் மூலமா ஒரு கேஷுவல் இன்ட்ரோடக்ஷன் அரேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு உடனே ஹேரா, ஜெய் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஜெய் அங்க வந்துட்டு இருக்கா. கஹா அவனை பாக்குறான். ஜெய் ஒரு மாதிரி டவுட்டா பாக்குறா. அதுக்கு உடனே ஜெய் கிட்ட, நான் இங்க பார்ட் டைமா தான் வந்திருக்கேன் மியூசிக் குரூப்போட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க பேண்ட காட்டுறான். ஜெய், இன்னைக்கு நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிறான். அதுக்கு உடனே ஜெய், உன்னோட ரீசன் என்ன? உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ரீசன் இருக்கு. உனக்கு நீ அழகா இருக்க, கவலையா இருக்க அப்படின்னு யாருமே பக்கத்துல இல்லைனாலும் எதுக்காக சொல்ற அப்படின்னு கேக்குறா ஜெய். அதுக்கு உடனே கஹா, ஒன்னும் இல்ல, ரீசன்லாம் எதுவும் இல்ல, ஏன்னா நீ அழகா இருக்க, எனக்கு கவலையா இருக்கு, அதனாலதான் சொன்னேன் அப்படிங்கிறான். அதுக்கு உடனே ஜெய், நீ சிரிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு, இவன் சிரிப்புக்கு பின்னாடி என்ன இருக்கு, இவன் அப்படி என்னதை தான் மறைக்கிறான், ஏன் எப்பவுமே எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா லியோனும் அவங்க அம்மாவும் லக்ஸூரியா ஒரு கார்ல இறங்குறாங்க. லியோன் அவங்க அம்மா கிட்ட, நீங்க இன்னைக்கு அவ்வளவு பிஸி இல்ல போல, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி
சொல்றான். அதுக்கு உடனே அவங்களோட அம்மா, என்னோட பையன் பேரண்ட்ஸோட அட்டென்ஷன் எதிர்பார்க்கறான்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தியா எவ்வளவு பாசத்தையும் கேரையும் உனக்காக அள்ளி தெளிக்கிறேன்ல அப்படிங்கிறாங்க. அடுத்த சீன்ல லியோன் அவங்க அம்மா ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கும் போது கீழே ஜெய்யோட அப்பா அப்பதான் என்ட்ரி உள்ள வராரு. அவருக்கு எல்லாரும் மரியாதை கொடுத்து விஷ் பண்றாங்க. அப்ப அங்க ஒரு சலசலப்புன்னு இதாகுது. சோ அவங்க அதை அப்படியே கண்டுக்காத மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு எல்லாரும் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது ஹேராவோட அப்பா அவளை தனியா கூப்பிடுறாரு. ஜெய் கிட்ட நீ பேசுனியா இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ ஹேரா இன்னும் இல்ல, கண்டிப்பா நான் அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றா. அவங்க அப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஜெய் போறா. அப்போ ஹேரா ஜெய்ய கூப்பிடுறா. ஜெய் கிட்ட என்னோட அப்பா உங்க அப்பா கிட்ட இன்ட்ரோ ஆகணுமா, அவருக்கு ஏதோ டிஸ்கஸ் பண்ணணுமா, நீ அதனால இன்ட்ரோ குடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதே சமயத்துல ஹேராவோட அப்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ஜெய், உங்க அப்பா வந்திருக்காரா, உங்க அப்பா வந்திருக்காருன்னு சொன்னாங்க, அப்படியே மீட் பண்ணலான்னு. நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நாம 2 பேரும் இன்னும் ஒழுங்கா கூட மீட் பண்ணல. அதுக்கு உடனே ஜெய், என்னோட அப்பா ரொம்ப பிஸி, நீங்க கேட்டீங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அதுக்கு ஹேரா, ஜெய் நான் ஒன்னும் கஷ்டமான விஷயத்த கேட்கலையே. அதுக்கு ஜெய், அது கஷ்டமான விஷயம் எல்லாம் இல்ல, எனக்கு அப்படி செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்கு உடனே ஹேரா, என்ன? அதுக்கு ஜெய், நீ கேக்குறத செய்யறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஹேராவுக்கு அதனால செம்மையா கோவம் வந்துருது. அதே சமயத்துல ஜெய் இதை சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டா. ஜெய் வெளியே வரும்போது லியோனும் ஜெய்யும் மீட் பண்றாங்க. லியோன் ஜெய் கிட்ட, உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம சண்டையை நிறுத்திக்கலாம். அதுக்கு ஜெய் உடனே, நான் ஒன்னும் சண்டை போடல, வி broke up லியோன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஜெய் அவங்க அப்பா லியோன் அம்மா கிட்ட, நான் உங்களை ரொம்ப அட்மைர் பண்றேன், உங்களோட எஜுகேஷன், உங்களோட ஹியூமன் எஜுகேஷன் பிசினஸ்ல ரொம்ப ஃபேசினேட்டா இருக்கீங்க. அதுக்கு உடனே லியோனோட அம்மா, நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் தான் நம்ம நாட்டோட எதிர்காலம், நம்ம வளர்ச்சிக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. லியோன் அம்மா ஜெய் அப்பா கிட்ட, நானும் உங்களை ரொம்ப அட்மைர் பண்றேன், ஜெய் குரூப்ஸ் பத்தி ரூமர்ஸ் வெளியே பரவிக்கிட்டு இருக்கு, அப்படி இருந்தும் ஜெய் நீங்க இங்க அனுப்பியிருக்கீங்க, அதுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அவளை அக்செப்ட் பண்ணனதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஹேராவுக்கு அவங்க அப்பா ஜெய் அப்பா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றத பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஜெய் மேல அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. ஹேரா அங்க பக்கத்துல நடந்து வந்து அவங்க ஜெய் அவங்க அப்பா கிட்ட போய், ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஜெய்யோட அப்பா, இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே ஹேரா, இங்க ஒருத்தர் உங்களை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா கூச்சப்படுறாரு அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே அவரு, யாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு உடனே ஜெய், நான் ஜெய்யோட ஃப்ரெண்ட் இல்ல, அதனால கரெக்ட் டைம்ல அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ அப்பாவை தான் இன்ட்ரோ பண்ண போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கஹாவை கூப்பிடுறா. இதுதான் ஜெய்யோட பாய் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ வேற குடுக்குறா. ஜெய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஹலோ சொல்லு கஹா அப்படிங்கிறா. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.